இவரெல்லாம் நேற்றுக்கு முளைச்ச காலம். இவர் எப்போ வந்தார் அரசியல்? இவர் போய் எப்படி காங்கிரஸை பேச முடியும்? இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை. அவர் ஏதாவது ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரா? இந்த எலெக்ஷனில் மட்டும் எப்படி ஜெயிப்பார்? தேர்தல் ஆணையம் இப்படி பாராபட்சமாக நடக்கிறதுக்கு என்ன காரணம்? கண்ட்ரோல் ஆஃப் த மோடிஜி. எலெக்ஷன் கமிஷன் 10 ஆண்டுகளாக ஏடிஎம்கே செய்யாததை நாங்கள் 4 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கோம். நாங்கள் கேட்டது 41 கிடைச்சதா? கொடுக்கல. கூட்டணி கட்சிகள் நிறைய உள்ளே வந்திருக்கு. இன்றைக்கி 23 கட்சிகள் கூட்டணி உள்ள ஒரே ஒரு இயக்கம் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. தேமுதிக வந்திருக்காங்க, மக்கள் நீதி மையம் வந்திருக்காங்க, சிறுபான்மை மக்களுடைய அமைப்புகள் வந்திருக்கு, எல்லாரையும் அகாமடேட் பண்ணியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு இதில் மாற்று கருத்து இல்லை. அவருடைய தொகுதியை வெற்றி பெறதுக்கு பார்க்க சொல்லுங்கள். அங்கே வெற்றி பெற முடியுமா? காரைக்குடியில் அவரால் வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டில் அவர் வாங்கின சதவிகிதத்தை பாருங்கள். அவருடைய ஃபாலோவர்ஸ், அவருடைய ஓட்டர்ஸ்லாம் விஜய்கிட்ட போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வெரிஃபை பண்ண சொல்லுங்கள். காங்கிரஸ் 140 ஆண்டு கால பழமையான வரலாற்று 140 இயர்ஸ் ஹிஸ்டாரிக்கல் பார்ட்டி காங்கிரஸ் பார்ட்டி. இவரெல்லாம் நேற்றுக்கு முளைச்ச காலம். இவர் எப்போ வந்தார் அரசியல்? இவர் போய் எப்படி காங்கிரஸை பேச முடியும்? அதனால் நான் தயவு கொடுத்து சொல்வது, காங்கிரஸை பற்றி அவர் தொட வேண்டாம், பேச வேண்டாம். அப்புறம் நாங்களும் பேசினா சங்கடம் ஏற்படும். அதான் என்னுடைய வேண்டுகோள். எப்படி ஜெயிப்பார்? அங்கே காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கேண்டிடேட் மாங்குடி டிக் போட்டாங்க, வின். சிவகங்கையில் ஃபஸ்ட்டு வின்னிங் காரைக்குடி. அவர் எப்படி வின் பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லைண்ணே. இது வரைக்கும் ஜெயிக்கவே இல்லை. அவர் ஏதாவது ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காரா? இந்த எலெக்ஷனில் மட்டும் எப்படி ஜெயிப்பார்? வாய்ப்பு இல்லை. தொடர்ந்து எதிர்ப்பு வருது. ஆனால் இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மக்கள் தொகை அடிப்படையில் அதே மாதிரி 39 தொகுதி 59 மாறும். அண்ணாமலை சொல்கிறத தமிழ்நாட்டு மக்களை நம்ப மாட்டாங்க, நாங்களும் நம்ப தயாராக இல்லை. எங்கள் அகில இந்திய காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்திஜி, மல்லிகார்ஜுன கார்கேஜி கூட்டம் வச்சுருக்காங்க. தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் பிஜேபி என்ன சதி திட்டம் பண்ணதோ அதை தோலுறுத்தி காட்டி அதற்கான பதிலை அவர்கள் சொல்லுவார்கள். தேங்க்யூ. இன்று விருதுநகர் மாவட்டத்தில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக காங்கிரஸ் வேட்பாளர், சிவகாசியின் வேட்பாளர் திரு அசோகன் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய வந்திருக்கோம். நம்முடைய மூத்த தலைவர், ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி சீனியர் லீடர், ஃபார்மர் பிசிசி பிரசிடென்ட், இப்பொழுது இரிகேஷன் மினிஸ்டர் தெலுங்கானா சீனியர் லீடர், இங்கே சீஃப் அப்சர்வர் ஆஃப் த ஏஐசிசி, அவருக்கு கேம்பெயினிங் பண்ண வந்திருக்காரு. எங்கள் ஏஐசிசி இன்சார்ஜ் திரு கிரீஷ் சோடங்கர்ஜி, இங்கத்துக்கு பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட சௌமியா ரெட்டிஜி எல்லாம் வந்திருக்காங்க. தேர்தல் ஆணையம் ஒரு தலைபட்சமான நடவடிக்கையை கைவிட வேண்டும். தேர்தல் ஆணையம் நடுநிலையோடு நடந்து கொள்ள வேண்டும். எங்கள் சீனியர் மோஸ்ட் லீடர் பார்ட்டியில் இன்றைக்கி ஹெலிகாப்டரில் இங்கே வரணும். அவரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஹெலிகாப்டருக்கு அனுமதி கேட்டோம். நேற்றுக்கு அனுமதி கொடுத்தாங்க, இன்றைக்கி அனுமதி மறுக்கிறாங்க. ஏன் தேர்தல் ஆணையம் அப்படி பண்ணது? எல்லா ஃபார்மாலிட்டியும் ஃபில் பண்ணுறாங்க. நிதின் வந்தாருன்னா, நிதின் அபின் அவங்க பிஜேபியோட நேஷனல் பிரசிடென்ட், உடனே கொடுக்குறாங்க, மேனுவலாக கொடுக்குறாங்க பர்மிஷன். அப்போது எங்களுடைய சீனியர் லீடர் வரும்போது எதற்காக கொடுக்கவில்லை? தேர்தல் ஆணையம் இப்படி பாராபட்சமாக நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போ பாருங்கள், நான் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியுடைய வேட்பாளர், என் தொகுதியை விட்டு ஒரு நாள் வந்திருக்கேன். சவுத்தில் இருக்க கேண்டிடேட்லாம் பிரச்சாரம் பண்ணணும். ஹெலிகாப்டர் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கள் ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டியில் எங்கள் சீனியர் லீடர் உத்தம் ரெட்டி ஜி அவர் வந்திருக்கார். எதற்காக தேர்தல் ஆணையம் இன்றைக்கி அனுமதி கொடுக்கல? நிதின் அபின் பிஜேபி பிரசிடென்ட் வரும்போது சந்து பொந்து எல்லா மாவட்டத்துக்கும் ஹெலிகாப்டரில் போகிறாரு. அவருக்கு மட்டும் எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? பிஜேபி லீடருக்கு எப்படி பர்மிஷன் கொடுத்தீங்க? மதுரையில் வந்து இறங்குறாரு, கோயம்புத்தூரில் இறங்குறாரு. அவர் எங்கே போய் இறங்குறாரோ அப்போவே கிளியரன்ஸ், ஹெலிகாப்டர் கிளியரன்ஸ். எங்கள் லீடருக்கு ஹெலிகாப்டர் கிளியரன்ஸ் கொடுக்கல தேர்தல் ஆணையம்? எத்தனை மணி நேரம் போராடிட்டு இருக்கோம்? கடைசியில் சாலை மார்க்கமாக காரில் வந்து சேர்ந்துருக்கோம். எங்களுடைய ஷெடியூல் இங்கே 11 மணிக்கு, 12 மணிக்கு வரும். என்ன காரணம்? தேர்தல் ஆணையம் பாராபட்சம் இல்லாமல் நடக்க வேண்டும். இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கோரிக்கை. எல்லா விஷயத்துலையும் பாராபட்சம், எல்லா விஷயத்திலும் பாராபட்சமாக இருக்காங்க. இது வந்து ஜனநாயகத்துக்கு ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. இந்தியன் கான்ஸ்டியூஷனை எலெக்ஷன் கமிஷன் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுறாங்களான்னு தெரியல. நான் ஒரே ஒரு ரீசன் கேட்குறேங்க. இஸ் அ சிட்டிங் மினிஸ்டர் தெலுங்கானா, சீனியர் அப்சர்வர், ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி சீனியர் லீடர்.
ஃபார்மர் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஃபார்மர் பிசிசி பிரசிடென்ட், சிட்டிங் எம்எல்ஏ, சீனியர் எம்எல்ஏ, இங்கே டிஎம்கே ஜெனரல் செக்ரட்டரி நம்பர் 2 இந்த பார்ட்டி டிஎம்கே. அவருடைய போர்ட்ஃபோலியோ தான் இவர் அங்கே வச்சிருக்கார். இவருக்கே அன்றைக்கி அனுமதி கொடுக்கல. நேற்றைய வரைக்கும் சரின்னுட்டு தேர்தல் ஆணையம் இன்றைக்கி ஹெலிகாப்டர் மதுரை ஏர்போர்ட்டை வந்து திருப்பிட்டு போகிறோம். நாங்கள் இதை தடை பண்ணணும். பிரச்சாரத்தை மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்ட்டு இது ஒரு வகையாக தடை பண்ணுறாங்க. இதெல்லாம் தேர்தல் ஆணையத்திற்கு ஜனநாயகத்திற்கு உகந்ததல்ல. மீண்டும் ஒரு முறை பரிசீலிக்கணுன்றது தான் எங்களுடைய வேண்டுகோள். அவங்க சொல்கிறாங்க நீங்கள் 4 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும், 5 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும்னா எலெக்ஷன் டைமில் ரீஷெடியூல் ஆகிட்டே இருக்குது ப்ரோக்ராம். சரி, அப்போது நிதின் நபீன் மட்டும் எப்படி கொடுத்தீங்க பிஜேபி பிரசிடென்ட்டுக்கு? பிஜேபி லீடர் எல்லா ஊருக்கும் ஹெலிகாப்டரில் போகிறாங்க, எப்படி கொடுத்தீங்க? மேனுவலாக கொடுக்குறீங்கல்ல. ஃபோன் பண்ணி சொன்னாங்களா மேனுவலாக தேர்தல் ஆணையம் கொடுக்குதில்ல. அப்போ எங்கள் சீனியர் லீடர் வரும்போது அவர் கொடுக்கணும்ல, ஏன் கொடுக்கல? பாராபட்சம் தானே இது. வேற இது என்ன சொல்கிறது? இதை மாற்றிக்கணும் தன்னுடைய போக்கு. யார் வர்றது யாருன்னு பார்க்கணும்ல. ஒரு அதர் ஸ்டேட்லேருந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி இன்றைக்கி ஆப்போசிஷன் லீடர். நாங்கள் தான் இன்றைக்கி இந்தியாவில் ஆப்போசிஷன் பார்லிமெண்ட்டில். எங்கள் சீனியர் லீடர் வரும்போது ஏன் நீங்கள் மறுதளிக்கிறீங்க? என்ன காரணம்? ஹெலிகாப்டர் வாடகை வேஸ்ட், டைம் வேஸ்ட், கேம்பெயினிங் தள்ளி போகுது. இதெல்லாம் தேர்தல் ஆணையம் சரியான முறையில் இயங்க வேண்டியது தான் நாங்கள் சொல்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் தானே இயக்குது தமிழக தேர்தல் ஆணையத்தை. கண்ட்ரோல் ஆஃப் த மோடிஜி எலெக்ஷன் கமிஷன். நான் கேட்குறது பிஜேபி லீடருக்கு ஒரு நியாயம், காங்கிரஸ் லீடருக்கு ஒரு நியாயமா? உங்களுக்கு எல்லா பத்திரிகையாளர் இருந்து பிஜேபி லீடர் எல்லா இடத்துல ஹெலிகாப்டரில் போகிறாங்கல்ல, எங்கே காங்கிரஸ் சீனியர் லீடர் ஹெலிகாப்டரில் போக முடியல? ஏன் மறுதளிக்கிறீங்க? என்ன காரணம்? ஈஸ் அ ஸ்டார் கேம்பெயினர். எல்லா ஸ்டார் கேம்பெயினருக்கு வந்திருக்கிறவங்க எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது நேஷனல் எலெக்ஷன் கமிஷனில். அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம். ராகுல் காந்தி பிரச்சாரத்துக்கு வர சார். First, one minute. Let him first address, then you can ask the questions. Okay? Yeah, ஆகவே வளர்ச்சி திட்டங்களை 800 கோடி ரூபாய்க்கு மேலே விருதுநகர் கொண்டு வந்திருக்கிற ஆட்சி எங்களுடைய ஆட்சி. சட்டப்பேரவையில் தொடர்ந்து எங்கள் அசோகன் வேட்பாளர் குரல் கொடுத்துருக்காரு. வெளிவட்ட சாலை, ரயில்வே பாலங்கள், விருதுநகர் டு சிவகாசி 4 வழி சாலை எல்லாமே வர்றதற்கு குரல் கொடுத்த நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு முதலமைச்சர் எல்லாவற்றையும் நிறைவேற்றியிருக்கிறார். 10 ஆண்டுகளாக ஏடிஎம்கே செய்யாததை நாங்கள் 4.5 ஆண்டுகளை செஞ்சு முடிச்சிருக்கோம். மக்களிடம் போய் நாங்கள் என்ன செஞ்சோன்னு தான் ஓட்டு கேட்க போகிறோம்.